அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசி விதிமுறைக்கு எதிரான முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஆதரவு தெரிவித்து சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரம் என்ன? ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில அண்மையில யுஜிசி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை திருத்தம் மேற்கொண்டு அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்றம் செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இன்றைய சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானத்தையும் கொண்டு வந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இதுல தீர்மானத்தின் மீது பேசினாங்க. அதுல மிக முக்கியமாக இந்த தீர்மானத்தை ஆதரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக, புரட்சி பாரதம், அதே போல இடதுசாரிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில இந்த தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி மிக முக்கியமாக தன்னாட்சி பறிக்கப்படுவதையும் மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கப்படுவதையும் அதிமுக எப்போதும் வன்மையான கண்டனத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்வதாகவும், அரசியலமைப்பு சட்டப்படி கல்வி ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. எனவே இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை யுஜிசி தன்னிச்சையாக வெளியிட்டது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்றும், அதிமுக சார்பில் செய்த இந்த செயல் அப்படிங்கிறது தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசால் கொண்டு வரப்படும் எதிராக கொண்டு வரக்கூடிய எந்த சட்டங்களையும் அதிமுக எதிர்க்கும் என தெரிவித்து பேசிய அவர் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் பேசியிருக்கார். அந்த வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை அதிமுகவும் ஆதரித்திருக்கிறது. பாஜக நீங்களாக சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறாங்க. எனவே தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரும் இந்த தீர்மானத்தில் பேசி வருகிறார். குறிப்பாக கல்வியை, மருத்துவத்தையும் தனது இரு கண்களாக தொடர்ச்சியாக கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. உயர்கல்வித்துறைக்கு மிக முக்கியமான திட்டங்களையும் வகுத்து வருகிறார் முதலமைச்சர் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டு பேசுகிறார். அதனால்தான் உயர்கல்வியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதாகவும், தமிழக கல்வி கட்டமைப்பும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் வகையில மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து அதனை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த அவையில தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டு தற்போது பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.